You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் தந்திருக்கிற காலங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். வசனங்களை இப்படி உட்கார்ந்து ஆராய்வது எங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால் உங்களுக்கும் அவைகள் ஆசீர்வாதமா இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் இது ஒரு தொடர்ச்சியாய் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க போன எபிசோடுகளை அதுக்கு முன்ன போடப்பட்டிருக்கிற பகுதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அவைகள் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை இப்போது நாம் கேட்க போகிறோம். நம்மத்தில ரெவரண்ட் மில்கிசேதேக்கையா இருக்கிறாங்க. அவங்க நம்மத்தில இந்த வசனங்களை நமக்கு பகிர்ந்து கொடுக்க போறாங்க. இதை பார்க்குற நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் வசனத்தை நீங்களும் வேதத்தை எடுத்து நீங்களும் வாசித்து நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். வசனத்துல உறுதியா நில்லுங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். நேரடியாக நம் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். இப்போது நம் மத்தியில ரெவரண்ட் மில்கிசேதேக்கையா. பிரியமானவர்களே, மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வரும்படியான தேவன் ஒரு நல்ல ஒரு கிருபையையும் ஒரு ஸ்லாக்கியத்தையும் நமக்கு தருகிறார். 20ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 இந்த 3 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு எருசலேமுக்கு போகும் பொழுது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு 2ஆம் தரையாக மறுபடியுமாக தன்னுடைய மரணத்தை குறித்து, அதாவது இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பிரதான நோக்கத்தை மீண்டுமாக தமது சீஷர்களை தனியே அழைத்து கொண்டு போய் பேசுகிறார். ஏற்கனவே 16ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் முதல் தடவையாக பேசுகிறார். அது முதற்கொண்டு இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்போ ஏற்கனவே நம்ம 16ஆம் அதிகாரத்துல இந்த 21ஆம் வசனத்துல இந்த வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ பாருங்க, இயேசு மறுபடியுமாக தாம் வந்த நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். சீஷர்களை அழைத்து 12 சீஷரையும் தனியே அழைத்து ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறாராம். மார்க் இதை எழுதும் பொழுது 10ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அந்த மார்க் எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமா எழுதுகிறார் பாருங்க. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். இவங்க இயேசு வேகமா போய் இவர் சொல்லுகிற காரியங்களை சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா பயந்து திகைத்து அவருக்கு பயத்தோட போறாங்க. ஏன்னா இவர் சொல்லுகிற காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. இவருக்கு இப்படி சம்பவிக்கும் என்றால் நம்முடைய நிலைமை எவ்விதமா இருக்க போகிறது என்கிற அந்த காரியத்தின் பயத்தோடு கூட இருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் இன்னதென்பதை வேதம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, அவர் வந்த நோக்கமே அதுதான். யோவான் ஸ்நானகன் இயேசுவை அடையாளம் காட்டினது. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்துல, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்பதை. அது வரைக்கும் ஆட்டுக்குட்டியும் கடாமும்
இன்றைக்கு மாடுகளும் பலியா இருந்தது. மனிதர்களுக்காக, உலகத்தின் பாவங்களுக்காக பலியாய் மாறப்போகிறார். இவர்தான் வழியை ஆயத்தம் பண்ணினவன், இயேசுவை அடையாளம் காட்டினான். எனக்கு அன்பானவர்களே, இயேசு தமது சீஷர்களை அந்த காரியங்கள், அதாவது அவர் மரிக்க போகிற, அவருக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாக நுண்ணியமாக ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவரை பரியாசம் பண்ணவும், இயேசு அழகா சொல்றார், வாரினால் அடிப்பிக்கவும், சிலுவையில் அறையவும் புற ஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று 19ஆம் வசனம் சொல்லுகிறது. பிற தேசத்தார் தம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று, சிலுவையிலே அறைவார்கள் என்றும் முதல் முறையாக இயேசு இங்கே தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். அவ்விதமாக தான் நம்ம 27ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னா, மத்திய 27:22 வசனம் விதமா சொல்லுது பாருங்க. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். பிலாத்து இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணலையே, விடுதலை பண்ண மனசுல அவன் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறான், நான் இவர் என்ன செய்யணும், ஏன்னா அவரே சொல்ல முடியாது. வசனம் தீர்க்க தரிசனமா சொல்லுது, புற தேசத்தாருடைய கையில இவர் ஒப்பு கொடுக்கப்படுவார். பிலாத்திடத்திலும் ஏரோதிடத்திலும் அன்று இரவு இயேசு, இது என் எல்லை இல்ல, இது அவருடைய சார்ந்தது, அங்க போகவும், அவர் இது என்னுடைய தீர்ப்பு, இங்கே என்னுடைய பவுண்டரியில இல்ல, இவர் அங்க போகவும், பிலாத்துவும் ஏரோதும் விரோதிகளாய் இருந்தவர்கள் அன்றைய தினம் நண்பர்களாய் மாறினார்கள் வசனம் சொல்லுது. இயேசுவை விசாரணை கைதியாக அவர் சொன்னார் இல்லையா, புற ஜாதிகளிடத்தில் அவர் ஒப்பு கொடுப்பார். அதான் கேட்கிறான் பிலாத்து, நான் என்ன செய்யணும்? ஜனங்கள் கத்துறாங்க, இவரை சிலுவையில் அறையும், இந்த ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேல வரட்டும். புற ஜாதி கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுவார் என்பதை ரோமர்கள் இடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர்கள் புற ஜாதியா இருந்தபடியால் இவர் அவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அதுதான் என்னுடைய, அதாவது அந்த பகுதியை நம்ம வாசிக்கப்படும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக அழகா, எதுவுமே ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அது வீணாய் போகவில்லை, அது உண்மையாய் நடந்தது என்பதை மத்திய 27ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு தாம் அடைய போகிற ஆக்கினையை குறித்து முன்னதாகவே முன்குறித்து ஆண்டவர் எருசலேமுக்கு வரும் பொழுதே, இதோ நம்ம எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பாடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். யார் அவரை காட்டி கொடுத்தாங்கன்னா வேத பாரகரும் பிரதான ஆசிரியர்கள் தான் அவரை அடையாளம். ஏன் அப்படி அடையாளம்? யூதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களாம். இன்னைக்கு நாம சைனாக்காரங்களை பார்த்தா நம்ம இந்தியாக்காரங்க அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம கண்ணுக்கு பாக்குறவங்க எல்லாம் ஒரே போல. யூதர்கள் கூட, நம்முடைய சீஷர்கள் கூட இதுல யாரு இயேசுன்னு தெரியாது. அது போல அதனாலதான் யூதாச அவங்க கையில போட்டாங்க. அவரை நீங்க காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி 30 வரைக்கும் இவன் சொன்னா, நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவரே இயேசு. அப்ப அப்படின்னா கூட இருந்த சீஷர்களும் இயேசுவை போல யூதர்களா இருந்தபடினால் எல்லாம் ஒரே மாதிரி அப்பியரன்ஸ்ல இருந்திருப்பாங்க. அதனால்தான் அவரை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, எருசலேமுக்கு நாம் போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பரியாசம் பண்ணவும், அடிப்பிக்கப்படவும், சிலுவையில் அறையவும், புறஜாதியத்தில் ஒப்பு கொடுக்கவும் ஆகிலும், இதுதான் முக்கியம், இதெல்லாம் ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். உயிரா இருக்கும் பொழுதே இதை சொன்னாரு, இத சீஷர்களுக்கு சொன்னாரு. ஆனாலும் இந்த எம்மாவூர் சீஷர்கள் வசனம் சொல்லுகிறது மறந்து போயிட்டாங்க. அவன் வழியா பார்த்து அவன் போயிருக்கும் போது இயேசுவே வழியில உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களோடு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு சொன்னதை நீங்கள் அறியவில்லையா? வேத வாக்கியம் சொல்லுகிறது நீங்கள் அறியாது இருக்கிற எந்த யாரு நீங்க அப்படின்னு பொழுது வசனம் சொல்றது அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததுதான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, இந்த 3 வருஷம் இயேசுவோட கூடவே இருந்த இந்த சீஷர்கள் 3 முறை அவர் இதை சொல்றாரு. 3வது முறை இந்த காரியத்தை சொல்றாரு. சொல்லும் பொழுது அதை நம்பி இருந்தாங்கன்னா கல்லறை கட்டியே காத்திருந்திருப்பாங்க, ஒரு வெளியே வந்துருவாரு. அதுக்காகத்தான் ரோம சாம்ராஜ்யம் இவன் 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொன்னாங்க. ஒருவேளை அவருடைய சீஷர்கள் இவர் உடம்பை எடுத்துன்னு போயிட்டு சடலத்தை கொண்டு போயிட்டு
அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்வார்கள். அதுக்காகத்தான் போர் சேவகர் அங்க நிறுத்தாங்க. அதுதான், அது கல்லறைக்கு சீல் வச்சாங்க, காவல் போட்டாங்க. ஆனா இவங்க விசுவாசத்து இருந்தாக்கா இவங்க எங்கேயாவது ஒளிஞ்சியாவது என்ன பண்ணிருக்கணும் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்க ஓடினவங்க ஓடி தன்னை ஒளித்து. அதாவது இவர்களுக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே இவர் சொல்லி அவர் நடந்து போகையில இவங்க பின்தங்கி பயந்து போக காரணம்னா நம்மளுக்கும் ஏதாவது ஆயிடுமா, அவ்வளவு காவலிலும் சாவலிலும் பின்பற்றுவேன் என்று சொன்ன பேதுருவே மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலை அங்க வந்தது. என்னன்னா உயிர் பயம். இன்னைக்கு நம்ம தலைவரையே பிடிச்சிட்டாங்களே, நம்ம ராஜாவையே பிடிச்ச, இவர் மூலியமா ஒரு ஆட்சி மாற்றம் வரும் என்று நம்ம நினைச்சோமே, ஆனா இவரையே பிடிச்சு இப்படி கொலை பண்ணுவோம். நம்ம நிலைமை என்ன என்று சொல்லிதான் சீஷர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுகிறது. உயிர் தெழுந்த இயேசு முதலாக அவங்களுக்கு போய் காட்சி மரியாளுக்கு கொடுத்து பிற்பாடு அவங்களுக்கு போய் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாங்கன்னு சொன்னார். அப்ப சொல்லும் பொழுது தோமா அங்க இல்ல. மறுபடியும் 8 நாளைக்கு பிற்பாடு மறுபடியும் அவர்களுக்கு காட்சி அளித்தார். ஏன்னா தாம் சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்ப இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் போது ரொம்ப தெளிவாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் முறை இயேசு தன் மரணத்தை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். அவங்களுக்கு நடக்க போகிற சம்பவங்களை சீஷர்களுக்கு அறிவித்ததாக வேதத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படித்தான் முன்கூட்டி அறிவிக்கிறார். நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்திருந்தால் அவர் வருகிற காரியத்தை நமக்கு ஏற்கனவே சொல்லி நம்மளை தெளிவான பாதையில வழி நடத்துகிறதை உங்களால் உணர முடியும். அவரோடு கூட நடங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொன்னதெல்லாம் சொன்னபடியே நடக்கும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லப்பட்ட எல்லாமே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தின் ஆழங்களை வாசித்து அதன்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். உண்மையாகவே இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இப்போ இதுல அடுத்த பகுதி 20ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட பகுதி இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு தாய் வந்து தன்னிடத்தில் கேட்டுக்கொண்ட காரியங்களையும் தன் மகன்களை குறித்து சொன்ன காரியங்களும் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை நம் மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து தெளிவாக்கும் போது இதை கூட இருந்தவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். கூட இருக்கும்போது அதை அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை அறிந்து ஒரு விண்ணப்பங்களை கொடுக்க வருகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு மனசுல தெரிஞ்சு போச்சு, இவங்களை பின்பற்றி வாழ்ந்தது இயேசு கிறிஸ்து மரிக்க போறாருங்கிறது தெளிவாயிடுச்சு. அப்போ மரணத்துக்கு பிறகு குறித்த ஒரு நம்பிக்கை ஆண்டவர் சொன்னதுனால இவர்கள் மனுஷீகத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு குடும்ப காரியம். இப்போ சொல்லப்படுகிற, இப்போ நாம் படிக்க போகிற இருக்கிற அடுத்த பகுதி குடும்பத்தை ஒட்டி உள்ளதான மனுஷீகம் வெளிப்படுகிற காரியம். மனுஷீகம் சரி, இது ஒரு 5 காரியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, உறவு, குடும்ப உறவு. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த உறவு இருந்தால் உள்ளத்தில் வச்சு எந்த விதத்தில் உறவுன்னா, இங்கே ஒரு அம்மா பேர் சொல்கிறாங்க, செபதேயுவின் குமாரனாகிய குமாரருடைய தாய். அப்படின்னா யாக்கோபு, யோவான். செபதேயுனுடைய பிள்ளைகள் 2 பேர், யாக்கோபு, யோவான். இந்த யோவானுக்கு இவங்க 2 பேருக்கும் அம்மா, செபதேயுவுக்கு மனைவி, 2 பிள்ளைகளுக்கும் தாய். என்ன கேட்குறாங்க, சரி எப்படி உறவு அப்படின்னு சொன்னால் மரியாளின் வழியில் உறவு. அவங்க மரியாள், இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள், அதில் வந்த உறவு. அப்போ அந்த உறவை வச்சு சரி நம்ம பிள்ளைங்க இவங்களை பின்பற்றினாங்களே, இவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல். அப்போ முதல்ல மனுஷீக உறவுக்கு இடம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதை போல் ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, வந்து பணிந்து கொண்டு ஒரு விண்ணப்பம் பண்ணணும் என்றார். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர் எப்பவுமே மற்றவங்களை மதிக்கிறவர். அது யார், சொந்தக்காரவங்களா இருக்கட்டும், வெளியில் உள்ளவங்களா இருக்கட்டும், எப்பவுமே ஆண்டவர் பிறருக்கு மரியாதை கொடுக்கிறவர். ஏன்னா சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர். பாருங்க, மற்றவங்கள மதிச்சு, ஆணோ பெண்ணோ, சின்னவரோ பெரியவரோ, அந்த மரியாதை. அப்போ அதுக்கு உடனே பதில் கொடுக்குறாங்க, உனக்கு என்ன வேணும், ஒரே வார்த்தை தான். அப்போ அந்த உள்ளத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கேட்கணும்னு மறைக்காம சொல்லணும்னு வந்தாங்க. அதை நேரடியாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரருடைய 2 பேரில் வலது பக்கம் ஒருத்தவன், இடது பக்கம் ஒருத்தவனுக்கு
நீங்கள் அருள் செய்ய வேண்டும். வேண்டும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு விதத்துல ராஜ்யத்தை நம்புறாங்க. ஆனா ராஜ்யத்தில் வரும்போது என் பிள்ளைங்க ரெண்டு பக்கமும் உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா ராஜ்யத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணாரு. ஆமா, அந்த அந்த ராஜ்யத்து நிமித்தம் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க 2 பேரும் வந்தாங்க. ஆனா இப்போ ஆமா வேணா ஆண்டவர் கூட சொல்லியிருக்கலாம், நான் சிலுவையில மறிக்க போறேன், என் பக்கத்துல 2 பேர் சாக போறான், 2 பேர் இருப்பாங்களான்னு கூட சொல்லியிருக்கலாம். கள்ளன் கண்டிப்பா கேட்டுக்கலாம். ஆனா ஆனா இப்ப கீழே பகுதியில் அப்படிதான் சொல்றாரு, நான் குடிக்க பாத்திரத்தை இவர்கள் குடிக்க முடியும். அப்போ சொல்றாரு. அப்போ கேட்டதுக்கு அவங்க அறியாமல் கேட்கிறாங்க. உலக ஆளுகன்னு நினைச்சுக்கிட்டாங்க. உலகத்தின் ஆளுகையில் அப்போ தெய்வத்தை, அந்த ராஜ்யத்தை குறித்த அறிவு. சரி, அடுத்த பகுதி பாருங்க, 22, 23. ஆண்டவர் எதை பற்றி? இவங்க சொல்றது உலக ஆளுகை, ஆண்டவர் சொல்றது பரலோக ஆளுகை, தெய்வ திட்டம். அப்ப எல்லாமே பரலோகத்தை குறித்து தான் தேவன் சொல்லுகிறார். அப்ப உலகத்துக்கு வந்தாலும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு பரலோக திட்டங்களையே ஆண்டவர் அறிவித்தார் என்பதை அதை தெளிவுபடுத்துகிறார். அதை தெளிவுபடுத்துகிற வார்த்தை தான் இயேசு அந்த அம்மாவை நோக்கி, நீங்க கேட்டுக்கொள்றது என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதான் ஆண்டவர் இருதயம் வேற, அவங்க சொல்ற வார்த்தை வேற. உங்களுக்கு தெரியல. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? குடிக்கிற தண்ணீரும் குளிக்கிற அனுபவம் நினைச்சுக்கிட்டாங்க. ஸ்நானம் குடிக்கிறது என்ன குடிக்க, திராட்சை ரசமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி சொல்லும் போது ஆமா முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்பதான் சரி, இவங்களுக்கு புரியாதுதான் தெரியும் அவருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் விளக்கி கொடுக்கிறாரு. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்க குடிப்பீங்க, நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனா இவர் சொல்ற ஸ்நானம் என்னன்னு அவங்களுக்கு புரியல. மரணத்தை சொல்றாரு. அவர் ரத்தத்தினால ஸ்நானம் பண்ண போகிறத அவர் சொல்லுகிறாரு. ஏன்னா அவர் அடித்து கிழிக்க போறாங்கன்றது அவருக்கு தெரியும். அவரு அதை வச்சுக்கிட்டு சொல்றாரு, அவங்களுக்கு புரியாது. அதனால ஓகே தான், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சொல்ற 2 விஷயம் தெரியுது. ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி என் பிதாவினால் எவனுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல. ஏன் அதை சொன்னார்னா, இவர் தெய்வம் தான். ஏன் சொன்னார்னா, முழுமையும் அவர் மனுஷிகமா இருந்ததுனால தெய்வீகத்தோட லிங்க் பண்றார். இவருக்கு தெரியும், இவர் சொல்ல முடியும். அங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன்னை தாழ்த்துவதும் அவரை உயர்த்துகிற விஷயம். அதனால அங்க கூட தெய்வீகத்தை தான் காட்டுறாரு. தன்னுடைய காரியத்தை அடைக்க மனுஷனா வந்ததுனால தெய்வீகத்தை முக்கியப்படுத்துறாரு. இது ஏன் காரியம் இல்ல அப்படின்னு. சரி, அடுத்த கட்டம் 3வது என்னன்னு சொன்னா, சீஷர்கள் வர்றாங்க. முதல்ல தாய் பிள்ளைகளை பற்றிய பேச்சு. 2வது விஷயம், அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார், பரலோக தொடர்பை வெளிப்படுத்துறாரு. 3வது, இந்த 2 பேரை போலதான் மற்ற இன்னும் 10 பேரும் அவரை எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றினாங்க. இப்போ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் மனுஷிகம் வெளிப்படும். ஆமா, மனுஷன்தான். தெய்வம் இப்ப ஆண்டவர் மனுஷனா வந்ததுனால தெய்வீகம் பாதிக்கப்பட்ட போது அவர் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. கண்டபடி நினைச்ச நேரம் கோபப்படல, தெய்வீகம் பாதிக்கப்படும் போது கோபப்பட்டாங்க. அதே போலதான் இவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த 10 பேரும், நாங்களும் உங்களை போலதானே விட்டுட்டு வந்தோம், நீங்க 2 பேரும் மட்டும் அந்த சொந்தம் சொல்லிட்டு நீங்க போய் பேசுறீங்களே, நாங்களாம் என்னதான் அந்நியரா இருந்தாலும் நாங்களும் விட்டுட்டு தானே வந்தோம், நீங்க என்ன உங்களுக்கு மட்டும் ரெக்கமெண்டேஷன் பண்றீங்க? இப்பவும் சரி எப்பவும் சரி மனுஷிகம் வரும். ஆனா மனுஷிகம் கோபமா மாறிவிடக்கூடாது, அது பாதிப்பு ஏற்படக்கூடாது. அங்கே ஒரு அரவணைப்பு தேவை, அல்லது ஒரு ஐக்கியத்துக்கு காரணமா அதை வெளிப்படுத்தணும். இது 3வது இந்த பகுதியில சொல்லியிருக்கு. அப்போ சீஷர்கள் அந்த 10 பேரும் அதை கேட்டு இந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். அப்போ ஆண்டவர் அந்த உறவு முறையில் வந்த குடும்பத்துக்கு கற்பித்தது மட்டுமல்ல, இப்போ அதை விட கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறவர் தான். ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறவர். என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இப்ப அந்த 10 பேரையும் கூப்பிட்டாரு.
அப்ப சொல்லிட்டு உங்களுக்கு கோபம் வர்றது நியாயம்தான், ஆனால் அவங்க சொல்றது தெரியல, நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க கோபப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க என்ன பின்பற்றதுனால உங்களுக்கு ஒரு பாடம் கொடுக்கறேன், நீங்க வேலை செய்யுங்க. என்ன, நீங்க மற்றவங்களுக்கு தாழ்மையா சேவை பண்ணுங்க. உங்களை நான் அழைச்சி கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தினது, நீங்க என்ன ஒரு நாள் வரும்போது ஏன் கூட இருந்து ஆளுகை செய்ய போறீங்க. அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த 12 பேருமே கூட இருந்து ஆளுகை செய்ய போறாங்க, யூதாசை தவிர. எல்லாம் ஆட்சி பீடத்துல இருக்க போறாங்க. ஏன்னா ஆண்டவர் உபதேசிக்கும் போது சொல்லி இருக்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பண்ணமே என்னன்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஏன் கூட அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள 12 தலைவர்களும் இங்க விட்டுட்டு வந்த நீங்களும் ஏன் கூட ஆட்சியில் அந்த உலக அந்த ஆட்சியில் இருக்க போறீங்க, இருப்பீங்க. ஆனா இப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க இப்ப தாழ்மையா இருந்தீங்கன்னா, தெளிவா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாட்களில் நீங்க விட்டுட்டு வந்தவங்களுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. என்ன பாருங்க, நான் எவ்வளவு பெரிய மகிமையை விட்டு வந்தேன், நான் எதுக்கு வந்தேன்? 28ஆம் வசனத்துல, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்கவே வந்தார். தன்னை குறித்து சொல்றாரு. முதல் ஒரு குடும்ப தொடர்பு, அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அடுத்து அந்த விளக்கம் பரலோகத்தை ஒட்டி உள்ள விளக்கம். 3வது கூட பின்பற்றினவர்கள் கொஞ்சம் தடுமாறினாங்க மனுஷிகத்துக்கு, அதை தெளிவுபடுத்துகிறார். அவர்களுக்கு தன்னை முன்மாதிரியா சாட்சியை வச்சு தியாகத்தோட ஒப்பு கொடுங்க, நீங்க பின்னாட்களில் வரக்கூடிய காரியம் உங்களுக்கு நடக்கும் என்கிற தெளிவான சத்தியத்தை சொல்லி நமக்கும் அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். இந்த சம்பவத்தை போல நாமும் பின்பற்றினால் நமக்கு பின்னாட்களில் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை பெற்று வாழ முடியும். அப்போ இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாய் கேட்ட காரியங்களுக்கு அவர் விளக்கத்தை கொடுக்கிறார். அதுக்கு பிறகு சீஷர்கள் நடுவில் சில இடர்கள் ஏற்படுகிறது. அதுக்கும் பதில் கொடுத்ததாய் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னையே மாதிரியா வைத்து தேவன் காண்பிக்கிறார். அப்போ எல்லாவற்றிலும் அவர் பிதாவின் சத்தத்தை தான் நிறைவேற்றுகிறவர் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சுயதனமாய் எதுவுமே அவர் பேசல. நமக்கும் அந்த சுபாவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஊழியம் நமக்குரியதல்ல, ஊழியம் தேவனுக்குரியது. அப்போ ஊழிய சம்பந்தப்பட்ட காரியத்தில் எல்லாவற்றிலும் தேவனுடைய அனுமதி நமக்கு தேவை. அவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு நாம் பழகும் போது நிச்சயமாய் ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அந்த காரியங்கள் இந்த பகுதியில சுருக்கமான நேரத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. இதுல வாசிக்க இதுல நிறைய பொருட்களை எடுத்து உங்களுக்கு போதிக்க முடியும். ஆனா வரும் நாட்களிலே அவைகள் தனித்தனியாய் உட்கார்ந்து போதிக்கும் போது செப்பரேட்டா ஒவ்வொரு வசனமாக கூட அவைகளை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு இதில் அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை ஒரு குருடன் பார்வை பெற்ற சம்பவம் அடுத்ததாய் நடக்கிறதை மத்தேயு தன் சுவிசேஷத்தில் எழுதுகிறார். நாம் 20ஆம் அதிகாரம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது 29லிருந்து 34 வரை நம்மத்தில் இருக்கிற ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 34 வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் மூலமாக செய்ததான ஒரு அற்புதத்தை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். நாம் நன்றாக வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் எங்கு போனாலும் ஒரு கூட்டம் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி நடந்ததை பார்க்க முடிகிறது. அல்லது அவர் இருக்கிற இடத்திலே திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று சொல்லி கூட நாம் பார்க்க முடிகிறது. அந்த ரீதியில இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அந்த நாட்களிலே இது மிகவும் பிரபலமாக இருந்தது. ஆகையால் தான் அவரை சுற்றிலும் எப்பொழுதும் திரளான ஜனங்கள் போனபடினாலே ஆசாரியர்கள் எல்லாம் கோபம் அடைந்தார்கள். பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அவர்கள் இயேசு கிறிஸ்து கோபம் அடைந்து இவர் யார் என்று கேட்டு அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள். கொலை செய்ய வேண்டும் என்று கூட திட்டம் தீட்டுகிறார்கள். காரணம், அந்த நாட்களிலே
இயேசுவை பின்பற்ற பெரிதான கூட்டத்தினாலே நடந்ததான சில காரியங்கள் உண்டு. அப்ப 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்து 2 குருடர். அன்பார்ந்தவர்கள், வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அநேக வியாதி உள்ளவர்கள், குருடர்கள், சப்பானிகள், இப்படி பலவிதமான வியாதிகள் இருக்கிறவர்களுக்கு அந்த நாட்களிலே அவர்களுக்கு என்று ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். அப்போ அவர்கள், ஒரு குருடன் வழியில குறுக்கா போகும் பொழுது, அது உயர்ந்த அதிகாரிகள் ரோட்ல வரும் பொழுது அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். பட் அவங்க அந்த வஸ்திரத்தை தரித்து இருக்கிறதுனால இவர்கள் குருடர்கள் என்று எந்த விதமான தண்டனை அவங்களுக்கு வராதாம். அதற்காகத்தான் அந்த நாளிலே பிச்சைக்காரனுக்கு ஒரு வஸ்திரம், குருடர்களுக்கு ஒரு வஸ்திரம், ஊனமானவருக்கு வஸ்திரம் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வஸ்திரங்களை கொடுப்பார்களா. அந்த ரீதியில இந்த குருடர்களுக்கும் வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டு வழி அருகில உட்கார்வார்கள். சில சமயத்தில் தவறி அவர்கள் ரோட்டு அருகில குறுக்கா வந்து விட்டாலும் அவங்களுக்கு எந்த பழியும் எந்த சட்டத்தின்படி தண்டனை இருக்காது. அப்போது வழி அருகே உட்கார்ந்து 2 குருடர்கள் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு யாரோ சொல்லி இருக்க வேண்டும். நசரேயனாகிய இயேசுவை பற்றி சொல்லி இருக்க வேண்டும். அவர் யார் என்று சொல்லி இருக்க வேண்டும். அவர் அநேக வியாதிகளை சுகமாக்குறார் என்று சொல்லி இருக்க முடியும். ஆகையால் தான் இவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஏன்னா இவங்க வாழ்க்கை, இயேசு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது ஏதாவது கொடுங்க, சாப்பிடறதுக்கு உணவு கொடுங்க, அல்ல பணத்தை கேட்டு இருக்கலாம். ஆனா இவர்கள் கேட்டதும் நாங்கள் குருடராய் இருக்கிறோம், பார்வைய வேண்டும் என்று. அப்படி என்றால் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் தேவகுமாரன் என்றும், அவர் இரட்சகர் என்றும், அவர் அற்புதத்தை செய்கிறார், குருடர்களை பார்வடை செய்கிறார், வியாதிகளை சுகமாக்குறார் என்ற அளவுக்கு இவங்களுக்கு சூஷத்தை சொல்லி இருக்கணும். அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சம்பவம், இப்போ குருடர்கள், சப்பானிகள், இல்ல இப்ப கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு அதாவது உதவிதான், அதாவது சுகம் வேணுமானா அதெல்லாம் வேணாம், உதவிதான் வேணும் அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் உதவியை கேட்காமல் அவங்களுக்கு வேண்டிய அந்த சுகத்தை தேவனிடத்தில் கேட்கிறார். அப்ப சொன்னவங்களும் அவரிடத்தில அவர் குருடர்களை சுகமாக்குறார், வியாதிகளை சுகமாக்குறார் என்று அந்த அளவுக்கு அவங்க சொல்லி இருந்ததுனால தான் இந்த குருடர்களுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கு. அப்ப இந்த நாட்டுல ஏழைகளுக்கு அநேகர் உதவி செய்யறாங்க, ஊனமான இருக்கிறவங்க உதவி செய்யறாங்க. ஆனா உதவித்தான் நம்ம செய்கிறோமை தவிர இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு சொல்வது ரொம்ப கடினம்ன்றது அதை நாம் செய்யாத. தங்கள் திருமண நாளுக்கு, பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் உணவு கொடுக்கணும், அந்த அவங்களுக்கு ஒரு உதவி, பசி ஆறணும், அதை நான் குறையா சொல்லல, அவங்க ஒரு வேலையாவது நாம் உணவு கொடுக்க நினைக்கிறோமே தவிர அதே நேரத்துல இயேசு ஒருவர் இரட்சகர் உண்டு, இந்த மரணத்துக்கு பின் நித்திய வாழ்க்கை உண்டு, அது அவர் மூலமா தான் சொல்வதை நாம் யாருமே செய்வது கிடையாது. ஆனா இந்த குருடர்களுக்கு அப்படி அல்ல. இயேசு ஒரு அற்புதத்தின் தேவனாய், அவர் இரட்சகராய், அவர் குருடர்களை பார்வை செய்கிற தேவனாய், வியாதியுள்ள சுகமாக்குற தேவனாய் சொல்லி இருக்கக்கூடும். ஆகைத்தான் அவங்க அப்படி கேட்டாங்க, நாங்கள் குருடராய் இருக்கிறோம், பார்வை செய்யும் என்று. அடுத்த வசனம், கேள்விப்பட்டு ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அந்த நாட்களிலே எப்போது இயேசுவிடத்தில் யார் வந்தாலும் ஒரு வார்த்தை பயன்படுத்த பார்க்க முடிகிறது, எங்களுக்கு இரங்கும். ஏன்னா இரக்கத்தை நாடுகிறார்கள். ஏன்னா இயேசு இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால்தான் அந்த பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி பாவம் செய்து கெட்டுப்போன நம்மை ரட்சிக்கும்படியாக அவரை இந்த பூமிக்கு அனுப்பதற்கு காரணம் என்ன? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஆகையால் தான் யார் இயேசுவை கூப்பிட்டாலும் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுவார்கள். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன், பூமியில ஒரு இரக்கமுட்டோடு இருக்கிறவர், வாழ்ந்தவர், நமக்கு கூப்பிடுவதற்கு இரக்கம் செய்கிறவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. ஆகையால் தான் அவங்க கூப்பிடுறாங்க 2 குருடர்களும் தாவீதின் குமாரனே. அப்ப அவங்க சொன்னவங்க யாருன்னா, இவர் எந்த வம்சத்தில் வந்தவர்? தாவீதினுடைய குமாரத்தில் வந்தவர் என்று. ஏன்னா அந்த வச்சு கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்களாம். இப்ப கூப்பிடுங்களை பார்த்து கூட இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? சும்மா இரு, உங்களுக்கு என்ன வேலை, நீ சும்மா இரு, அப்படி அதட்டினார்கள். வேதம் சொல்லுது.
ஆனா அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்களாம். அப்போ தடை வந்தாலும் அதிகமாய் கூப்பிட்டு, ஏன்னா இவங்களுடைய நிலைமை, எத்தனை நாட்களுக்கு இந்த குருடருடைய வாழ்க்கை வைத்து நாம் பிச்சை எடுப்பது, பிறருடைய உதவி நாடுவது. குருடர்கள்லாம் தெரியும், இன்னொரு உதவி இல்லாமல் வாழ முடியாது, எளிதாக போக முடியாது. ஆகையால் இந்த நிலைமை வேண்டாம். இவர் தான் தாவீதின் குமாரன், நசரேயனாக இயேசு, இவர் அற்புதத்தின் தேவன், இவர் எங்களை சுகமாக்க கூடும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால தடைகள் வந்தாலும் அதிகமாக கூப்பிட்டா. இது என்னன்னா, நமக்கு ஜெபிக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது பல தடைகள் நெருக்க இருக்கும். சோர்ந்து விடாதபடிக்கு நாம் தேவனை சார்ந்து கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்க. இயேசு நின்றார். இவங்களுடைய சத்தத்தை கேட்ட இயேசு நிற்கிறவர். நாம் கூப்பிடுகிற குரலுக்கு செவி கொடுக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். நாம் கூப்பிட்ட சத்தத்துக்கு செவி அவர் கவனித்து கேட்கிற தேவன். இவர்கள் கூப்பிட்டதுக்கு கேட்டு இயேசு நின்று அவர்களை தம்மிடத்திலே அழைக்கிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு. உலகத்திலே ஒருவரும் பலவீனமாயிருக்கிற, வருத்தத்தில் இருக்கிற, துன்பத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, கைவிடப்பட்டில் இருக்கிற எல்லாரையும் கூவி கூவி அழைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரமே. வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் தான் சொன்னாரு, தம்மிடத்தில் அழைத்து, அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போ ஆண்டவர் எத்தனை இடத்துல இருந்து இது மாதிரி கேட்டுக்கிறார். என்ன நீ விசுவாசி, இதை செய்கிறேன் என்று என்ன நீ விசுவாசிக்கிறாயா? உனக்கு என்ன வேண்டும் என்று விசுவாசி. ஏன்னா அவனுடைய நோக்கத்தை ஆண்டவருக்கு தெரியும். இவங்க என்ன கேட்பாங்கன்னு அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவர்கள் வாயில் அதை அறிக்கையிட வேண்டும். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர் என்றார். அப்ப அவங்களுடைய வாயிலிருந்து ஒரு அறிக்கை எதிர்பார்க்கிறார். அப்போ நம் மனுஷன் தான் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அது இல்லை. ஆண்டவர் நம்மை கேட்க சொல்கிறார். இதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. நமக்கு இன்னது தேவை என்று அவருக்கு தெரியும். அதே நேரத்துல உனக்கு தேவையானது வாயில் நீ அறிக்கையிட்டு என் நாமத்தை நீ கேட்கணும் என்று ஆண்டவருடைய திட்டத்தில் ஒரு காரியமா இருக்கிறது. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். அதற்கு அவர்கள் ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். பாருங்க, அவங்க குருடரா இருக்கிறாங்க. ஒருவேளை இயேசு இறக்கப்பட்டு ஒரு பெரிய பொன் பொருள் எதனா கொடுத்துருவாரு, இது வச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம வாழலாம்னு நினைச்சிருக்க கூட. ஆனா இந்த பிச்சைக்கார பிழைப்பு அவங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இந்த வேண்டாம். ஏன்னா பிச்சை எடுத்து வழியில உட்கிறாங்கன்னா 4 பேர் உணவு போட்டு இருக்கலாம், பணத்தை கொடுத்து இருக்கலாம். இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் பார்வையடையணும், மற்றவர்களை போல நாங்கள் உழைத்து சாப்பிடணும், மற்றவர்களை போல நாங்கள் செயல்படணும். ஆகையாலே அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். அப்ப அவங்க ஞானமா கேட்டாங்க. அந்த ஒருவேளை பிழைப்புக்காக அவங்க கேட்கல. வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை வேண்டும் எங்களுக்கு. இந்த குருடர் என்ற இந்த வஸ்திரமோ இந்த பிழைப்புக்காக இந்த காரியத்தில் இருந்து முற்றிலுமாக நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவங்க விரும்பி கேட்டாங்க. வேதம் சொல், இயேசு மனதுருகி, அவங்க கேட்ட கேள்விக்கு, அவங்க கேட்ட சொன்னதான காரியத்தை நினைச்சு இயேசு மனதுருகினார். அவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன். அவர் மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ இதுவரைக்கும் வழியின் அருகிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த இவர்கள், பிறரை நாடிக்கொண்டிருந்த இவர்கள், இப்போ இயேசு மனதுருகி அவங்களுடைய கண்களை தொட்டார். அவர் தொட்டா சுகம் நடக்கும். அவருடைய இப்ப கூட அவருடைய கரம், வேதம் சொல்கிறது, அவருடைய தமிழா நம்ம என்னாயிட்டோமா, குணமாகிறோம். தம் காயப்பட்ட கரத்தை கொண்டு இன்றும் அவர் ஜீவிக்கிற தேவன், இன்றும் மாறாத தேவன், இன்றும் அவர் நம்மை தொட்டு சுகமாக்குற தேவனாய் இருக்கிறார். உடனே அவர்கள் பார்வை அடைந்தார்கள். இதுவரைக்கும் குருடராய் இருந்து வழியருகளை உட்கார்ந்து 4 பேருடைய உதவியை நாடினவர்கள், வேதம் சொல்லுகிறது, உடனே அவர்கள் பார்வை அடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவிடத்தில் நன்மை பெற்றவர்கள், பார்வையை அடைந்தவர்கள், குருடர்ந்த தன்மை இழந்து போனவர்கள், இப்பொழுது அவர்கள் செய்த காரியம் அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் இயேசுவிடத்தில் அற்புதத்தை பெருங்க அநேகர் இருக்கிறாங்க. இந்த நாட்களில் கூட சுகத்தை தேடி, சமாதானத்தை தேடி, ஒரு நன்மை தேடி, விடுதலை தேடி வருவாங்க. ஆனால் அவரை பின்பற்றுகிறவர்கள் மிகவும் மிகவும் குறைவு.
ஆனா அந்த 2 குருடர்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. நன்மை பெற்ற இயேசு, அவர் யார் என்று அறிந்த இயேசு, அவர் ரட்சகர், வெறும் பார்வையடை மாத்திரமல்ல, சரீர சுகத்தை மாத்திரமல்ல, அவரை பின் தொண்டார்கள்னா அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் யார் என்று பின் தொடர்கள் என்ற அர்த்தம் என்னன்னாக்கா அவரை முழுமையா ஏற்றுக்கொண்டார்கள். அவர் தேவகுமாரன், ரட்சகர், அவர் மூலம் நமக்கு நித்திய மீட்பு உண்டு என்று அறிந்து அவரை பின் செய்துதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இயேசு அற்புதத்தை தேடி ஆலயத்துக்கு நிறைய பேர் வரலாம், பல ஜாதி, பல மொழி, பல இனத்தினர் வரலாம். ஆனா அவரை பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர்? அது மிகவும் பார்த்தாக்கா சுகத்தை ஒரு கூட்டம் நடத்தினா திரளான மக்கள் வருவார்கள். ஜாதி வேறுபாடு, மொழி வேறுபாடு வருவாங்க, சுகத்தை தேடி வருவாங்க. சுகம் கிடைச்சிட்டா பின்பற்றது குறைவுதான். இவர்கள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த 2 குருடர்கள் அவர் எடுத்து நன்மை பெற்றவர்கள், அவரை தேடி பின்பற்றினார். அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியம். ஆக நம்ம கூட நன்மைக்காக மாத்திரம் இயேசுவை தேடாதபடி எல்லா நிலைமையில் அவரை பின்பற்றி அவருக்காக வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவான வழியை அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இப்ப இந்த பகுதியில் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2 குருடர்கள் பார்வை பெறுகிறார்கள். தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறார்கள். இயேசுடைய மாம்ச தகப்பன், அதாவது தகப்பனின் ஸ்தானத்தை பெற்ற யோசேப்பும் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அப்ப நீங்க பாப்பீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இவர் அழைக்கப்படுகிறார். அவர் நின்று என்ன வேணும் என்று கேட்கிறார், சுகத்தை தருகிறார். சுகத்தை பெற்றவர்கள் இவரை பின்பற்றி கடந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா 21ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறார். அவருடைய கடைசி யாத்திரை. அவர் இந்த உலகத்துக்குள் வந்து பிதாவின் சத்தத்தை நிறைவேற்றுவது எருசலேமில் முடிய போகிறது என்பது தெரியும். எருசலேம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எருசலேம் பூமியின் இறுதியமா இருக்கிறது. ஆகையால் இந்த எருசலேமுக்குள்ள கடைசியா அவர் பிரவேசிக்கிறார். எரிகோ பட்டணத்தை விட்டு வரும்போதுதான் இந்த குருடர்களுடைய சுகம் ஏற்படுகிறது. எரிகோக்குள்ள போகிறார். 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை இந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பெனியேசாய் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ராஜாவை போல எருசலேமுக்குள் நுழைகிறதான ஒரு சம்பவம். இப்போது இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் முழு நோக்கமும் நிறைவேறுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. குறிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. ராஜாவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, நடிகர்களுக்குன்ட்டு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஆனா இயேசு ராஜாவுக்கு இருக்கிற ஸ்டைல் ஒரு வித்தியாசமான ஸ்டைல். எப்படின்னு கேட்டா, ராஜா என்று சொல்லி மத்தேயு 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அந்த ராஜாவை குறித்து சொல்லும்பொழுது எல்லாரும் நினைக்கிறது என்ன, ராஜா அரண்மனையில் தான் பிறப்பார் என்று கேட்டா ராஜாவுடைய ஸ்டைல் தான் அரண்மனையில பிறக்கணும். ஆனா இயேசு ராஜாவின் ஸ்டைல் என்னன்னு கேட்டா மாட்டு தொழுவத்துல அவரை வைக்கிறார்கள். அப்போ இவருடைய ஸ்டைல வேற. ராஜாவின் ஸ்டைல் கிரீடம், ஆனா இயேசுடைய ஸ்டைல் முள் கிரீடம். ராஜாவுடைய ஸ்டைல் செங்கோல், ஆனால் இயேசு ராஜாவின் ஸ்டைல் வேற ஒரு கோலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இவருடைய ஸ்டைல்ல ஒரு வித்தியாசம் தான். இவருடைய சூழ்நிலையை ஒரு வித்தியாசமாய் அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இப்போ ஒரு ராஜாவாக உள்ளே பிரவேசிக்கிறார். அதனால்தான் சங்கீதம் 24 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா என்று சொல்லி அந்த 24வது அதிகாரத்தின் சங்கீதத்தின் கடைசி பகுதியில பார்க்கும்போது யார் இந்த மகிமையின் ராஜா என்று சொல்லி ஐயா அந்த வசனத்தை வாசிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அப்போ ஒரு மகிமையின் ராஜாவாக அவர் எருசலேமுக்குள் பிரவேசித்த பிறகு அந்த வாசல், அந்த கதவு அடைக்கப்பட்டது, இந்த நாள் வரையிலும் திறக்கப்படவில்லை என்பது ஒரு சரித்திரம். ஆனா இங்க போகும்போது நடந்த ஒரு சம்பவம் என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜாவுடைய ஸ்டைல் அரண்மனை, இயேசு ராஜாவின் ஸ்டைல் மாட்டு தொழுவம். அதே போல ஒவ்வொரு ஸ்டைலா சொல்லிட்டு வந்தேன். இப்போ ராஜாவின் ஸ்டைல் குதிரை தான். ராஜா எதுல போவாருங்க? குதிரையில போவாங்க. ஆனா இந்த ராஜா இப்ப எது மேல போறாரு? வசனத்துல பார்த்தீங்கன்னா கழுத மேல போறாரு. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்க தானே, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருவார் என்று
சியோன் குமார்த்திகளுக்கு சொல்லுங்கள் என்ற ஒரு தீர்க்க தரிசனம். அது சகரியா புத்தகத்திலே 9வது அதிகாரம் 9. அப்போ தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறுகிறது. அப்ப என்ன செய்யறாங்க, அங்கே சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதிர்கொண்டு போங்க, அங்க ஒரு கிராமத்துல ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கோம், நீங்க என்ன செய்யுங்க, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ அங்க இன்னொரு வார்த்தை பாருங்க, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், அப்போ யாருன்னா தடுப்பண்ணா இவை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஒரே வார்த்தை தான், இது ஆண்டவருக்கு வேண்டும். ஆனா அந்த கழுதை இது வேறும் யாரையும் ஒருவரும் மீறாத ஒரு கழுதை, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்புறார். அப்போ இதே போல போறாங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும். அப்ப அந்த கழுதை யாருக்கு வேணுமா? ஆண்டவருக்கு வேணுமா? நான் சின்ன வயசா இருக்கும்போது, வாலிப பையனா இருக்கும்போது, நான் ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பேன். அது பாட்டு என்னன்னு கேட்டா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. அப்போ இந்த பாட்டு பிரகாரம் பார்த்தா நாமெல்லாம் யாரு? கழுதைகள். இன்னொரு பாட்டு இருக்கு, நான் ஒரு கழுதை நீரோ என் தேவன் நான் உமதடிமை அல்லோ. அப்போ என்ன அர்த்தம்? நான் ஒரு கழுதை. அப்போ ஆண்டவராகிய இயேசுவை சுமக்கிற கழுதைகள் நாம். அங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்களை குறித்து குறிப்பாக வேதத்துல மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 11வது வசனத்திலும், லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28 38 வரையிலும், மறுபடியும் யோவான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை. அப்போ நாம ஒரு கழுதை அப்படின்னு சொன்னா நமக்கு கூட 2 வழி இருக்கு. ஒன்னு பாவ வழி, இன்னொன்னு ஜீவனுக்கு போகிற வழி நமக்கு முன்பாக இருக்குது. தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய விருப்பம். நாம எங்க போறோம்? பாவ வழியில போறோமா, ஜீவ வழியில போறோமா? அதாவது ஆதாம் ஏவாள் காலத்துல பார்க்கும்போது நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனி புசித்தார்கள். ஆமா, நன்மையானதும் வைக்கப்பட்டிருக்கிறது, தீமையானதும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை விரும்புகிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன் நன்மையான பாதையில போறான். உலகத்தை விரும்புகிறவன் தீமையான பாதையில. ஆமா, அதே போலதான் இப்போ 2 வழி நமக்கு முன்னாடி இருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய விருப்பம். அப்போ 2 வழி சந்தையிலே கட்டப்பட்ட கழுதை. இப்போது அந்த கழுதை அவிழ்க்கப்படுகிறது. நாம கூட 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் இருந்தோம். 2 வழிகள் நடக்கிறவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்போ அந்த 2 வழியில இருக்கிற நம்மை ஆண்டவர் அவிழ்த்து அவரிடத்தில் கொண்டு வரும்படியாய் செய்கிறார். அதாவது பைபிள்ல இன்னொன்னு கூட சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பாஸ்டர், ஒருவன் ஒரு எஜமானனுக்கு தான் சேவிக்க முடியும். ஆமா, 2 பேருக்கு சேவிக்க முடியாது. அப்போ ஒரு வழியை தான் நாம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை. அப்போ நாம கூட 2 நினைவுகளால் இருந்தோம். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். அப்போ கட்டுகளை அவிழ்க்க வரும்போது ஒருவன் தடை செய்கிறான். இப்ப ஆண்டவரே சொல்றாரு, யாராவது நீங்க அவிழ்க்கும் போது கேட்டா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் அப்படிதான் ஆண்டவருடைய பாதையில போகும்போது நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள், தடை செய்வார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, ஆண்டவரிடத்துல அநேகர் வரும்போது சில தடைகள் இருந்தது. ஏன்னு கேட்டா, மார்க் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வரும்போது அங்கே தடையாய் அநேகர் இருக்காங்க, உள்ள போக முடியாது. படிக்கும் இப்படி பல தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யற, இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம அடைக்கிறார். அங்க சொல்லப்பட்டது தானே, இது ஆண்டவருக்கு வேண்டும். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கதான நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, படிக்கும் கழுதைகளை குறித்து சொன்னாக்க வேதத்துல எத்தனையோ கழுதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய கழுதை அது பிரயாணத்தை பாதியிலே நிறுத்தி விட்டது. காரணம் என்னன்னு கேட்டா, ஆபிரகாம் சொல்றாரு, கழுதையை வச்சுக்கிட்டு இங்கே இருங்க அப்படின்ட்டார். அப்போ போக வேண்டிய அந்த பிரயாணம் முற்றிலுமாய் முடியாதபடிக்கு பாதியிலே நின்றுச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பாதியிலே நிறுத்தப்பட்ட பிரயாணம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் போய்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா பாதியில் என்ன செய்யக்கூடாது? நிப்பாட்டிட கூடாது. நம்முடைய பிரயாணத்தை முடிக்க வேண்டும். இன்னொரு கழுதை குறித்து பார்க்கிறோம். அது என்னன்னு கேட்டா, அப்சலோமுடைய கழுதை. இது தன்னுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணிடுச்சு. என்னன்னு கேட்டா, போயிட்டே இருக்கான். அப்சலோமுடைய தலை முடி நல்ல சுருளா இருக்கிறதுனால கர்வாலி மரத்துல இது மாட்டிக்கிச்சு. மாட்டிட்ட பிறகு கழுதை தூரம் போயிடுச்சான்.
அப்ப என்ன அர்த்தம்? தன் எஜமானனுக்கு துரோகம் பண்ணிடுச்சு. இப்படி நிறைய கழுதைகள் இருக்கு. ஆனால் வேதத்துல தாவீதின் கழுதை இருக்கு. ஆமா, அது மேல ஏத்தினா சாலமோனை ஏத்தினாங்க. ஆமா, அப்போ ராஜாவா அவர் ஆயிட்டாரு. அடுத்து அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஈசாக்க கொண்டு போகும்போது கழுதையின் மேல கொண்டு போனார். ஆமா, இங்க இவர் பவனி போகும்போது கழுதையின் மேல போறாரு. ஆமா, அப்ப அங்கேயும் பலி செலுத்துவதுக்கு கொண்டு போறாங்க, இவரும் பலியா கடந்து. ஆமா, அதாவது இயேசுவுக்கு நிழலாட்டமாய் அது காணப்படுகிறது. இன்னும் கூட அநேக கழுதைகளை குறித்து பார்க்கிறோம். என்னன்னு கேட்டா, எஜமான விட்டு ஓடி போன கழுதை. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், எஜமானாக இயேசு விட்டு என்ன பண்ணிடுறது, ஓடிடுறது. எஜமானுக்கு சாட்சியா இல்லாம ஓடி போகிற கழுதை ஆண்டவர்கிட்ட நன்மையை வாங்கிறது. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா, இந்த சவுலுடைய கழுதை கீசின் குமார் என்று சொல்லி வசனம் இருக்குது. அந்த கழுதை என்ன பண்ணிச்சு, இப்ப எஜமான் வீட்டுல தான் இருந்தது, எஜமானுகிட்ட நல்லா தான் சாப்பிட்டுச்சு, திடீர்னு என்ன பண்ணிடுச்சு, ஓடி போச்சு. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், ஆண்டவர்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட நன்மை வாங்கிட்டு என்ன பண்ணிடுறது, ஓடி போகிறது. அப்படி இராதபடிக்கு நாம் எப்பேற்பட்ட கழுதையா இருக்கணும், இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையா இருக்க வேணும். காரணம் என்னன்னு கேட்டா, அவரே சொல்லிட்டாரு, இது எனக்கு வேண்டும், ஆண்டவருக்கு நீ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப இங்க இருக்கதான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கதான ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு வேண்டும். அதே நேரத்துல என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த குட்டியை கொண்டு வராங்க, கழுதையின் மேல் ஆண்டவர் ஏறி அவர் பவனி போகிறதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். ராஜா குதிரையில போக வேண்டியது, ஆனா இந்த ராஜா கழுதையிலே கடந்து செல்கிறார். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேத வசனம் நிறைவேறும்படியாய் அப்படி நடந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். இப்படி போகும்போது எல்லாரும் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஓசன்னா பாடுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையில ஆண்டவரை துதிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட நேரத்திலே தான் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று கேட்கிறதாக பார்க்கிறோம். இவர் யார் என்று பார்க்கும்பொழுது அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொல்லுகிறார்கள். இப்போ ஓசன்னா பாடுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி வாயில் என்ன செய்யறாங்க, அறிக்கை செய்கிறார்கள். தீர்க்கதரிசி என்று அறிக்கை செய்தவள் பின்னாடி நம்ம வாசி பார்த்தா, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ராஜாவாய் ஆண்டவர் எருசலேமுக்குள் கடந்து சென்றவர் ராஜாவாய் திரும்ப என்ன பண்ண போறாரு, வரப்போகிறார். அப்போ ராஜாவாய் கடந்து செல்லும் போது ஒரு கழுதையின் மேல் ஏறி கடந்து சென்றது போல நாமும் ஒரு கழுதையாய் இருந்து அந்த இயேசுவை சுமந்து பல இடங்களிலே இயேசுவின் மேன்மை அறிவித்தால், ராஜாதி ராஜா வரும்போது அவர் தம் பக்கமாய் நம்மை அழைத்து கொண்டு போவார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த பகுதியில் உள்ள காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாக விளக்கப்பட்டிருக்கிறது. அவர் பவனி போகிறார், அவரை வர வைக்கிறார்கள். நடந்த சம்பவங்கள் எல்லாம், கழுதைகளை குறித்து ஏராளமான காரியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அவர் ராஜாவாக வர வைக்கப்படுகிறார், ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போது யார் என்று கேட்கும் போது, இவர் தீர்க்கதரிசி, இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்பதாக அறிவிக்கப்படுகிறது. எனவே இவைகள் எல்லாம் இந்த சம்பவத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். இதுக்கு தொடர்ச்சியாக நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. ஏன்னா இயேசு பவனி போயிருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம், கடைசி நாட்களிலே நிறைவேறப்படுகிறது. அப்போ அவருடைய வாழ்க்கை முறை அந்த 2000 வருஷத்துக்கு, அந்த ஏறக்குறைய 2000 வருஷம், இன்னும் 5 வருஷம் ஆச்சுனாக்கா அந்த 2000 வருஷம் ஆக போகுது. அதாவது நான் சொல்லுவேன் அப்படின்னாக்கா 1995 இயர்ஸ்க்கு முன்ன அப்போ நடந்த விஷயத்தை இப்போது நாம் வேதத்தில் தியானித்து கொண்டிருக்கிறோம். எனவே தேவனோடு இணைந்தர்கள். தொடர்ந்து வரப்போகிற காரியங்களை அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏராளமான காரியங்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டு கொண்டே வருகிறது. வசனத்தை வாசியுங்கள், வசனத்தின்படி நடங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.